லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். தூய பிரான்சிஸ் அசிசியார். இவர் ஓர் இத்தாலிய பாதிரியார். தன் ஞான வாழ்க்கை முறையால் ஒரு ஞானியாக போற்றப்பட்டவர். ஒரு நாள் மதிய நேரம் உழைத்துக் கொண்டிருந்தார். தோட்டத்தின் ஒரு பகுதியை கொத்தினார், நிரப்பினார், சமப்படுத்தினார், சீர்படுத்தினார். முழு கவனத்தோடு முழு மூச்சாக உழைத்துக் கொண்டிருந்தார். அவ்வழியே வந்தார் அவரது உற்ற நண்பர் ஒருவர். ஃபாதர் பிரான்சிஸ், இந்த தள்ளாத வயதிலும் இப்படி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரு கேள்வி கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே? தாராளமாக கேளுங்கள். ஒருவேளை ஒரு பேச்சுக்குத்தான் கேட்கிறேன். ஒருவேளை இன்று மாலைக்குள் தாங்கள் இறப்பது உறுதி என்று வைத்துக் கொள்வோம். உடனே என்ன செய்வீர்கள்? வேலையை நிறுத்தாமல் பதில் தந்தார் ஃபாதர் அசிசி. அதற்குள் இந்த இடத்தை கொத்தி, நிரப்பி, சமப்படுத்தி, சீர் செய்து முடித்திருப்பேன். சாகும் வரை உழைப்பவருக்கு சாவும் தள்ளி போகும். வியர்வை பொங்கும் இடங்களில் வெற்றிகள் பொங்காமல் விட்டதில்லை. எந்த வியர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்காமலும் விட்டதில்லை. ஆம், பொங்கல் பொங்கி வழிகின்ற அந்த நொடிகளில் தானே உழைப்பின் மேன்மையும் பொங்கி வழிகின்றது. விவிலிய தேடல்கள். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும்
விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் 89. திருப்பாடல் மன்னரை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருப்பொழிவு செய்து அவருக்கு இறைவன் ஆசீர் வழங்கும் திருப்பாடல் என்பதை குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நீதியும் நேர்மையும் இறைவனிற்கு அரியணைக்கு அடித்தளங்கள். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை புரிந்துள்ளார். நாம் எப்பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பும் அருளும் என்றும் நிறைவானதாக இருக்கும். ஆம், ஆண்டவரின் பேரன்பை என்றென்றைக்கும் பாடும் மனிதர்களாக இருப்பதற்கு முதலாவதாக நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்று நன்றி உணர்வு மிக்கவர்களாக, நன்றி உணர்வு மிக்க மனிதர்களாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் அனைத்து கொடைகளுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் மனம் நிறைந்த நன்றியுடன் இறைவனின் தூதுவர்களாக நம் வாழ்வை எடுத்துச் செல்லும் போது ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக வாழ முடியும். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேனா? கண்டிப்பாக நான் நன்றி நிறைந்த உள்ளத்துடையவனாக நான் இருக்கின்ற பொழுது நான் இறைவனுடைய இரக்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவனாக, இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக பாடக்கூடியவனாக மாறுகின்றேன். ஆகவே நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி நிறைந்த உள்ளவனாக, நன்றி நிறைந்த உள்ளத்தை உடையவனாக இருக்கின்றேனா, வாழ்ந்துகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய பேரன்பை பாடுவதற்கு மற்றொரு அடித்தளமாக இருப்பது நாம் நம் வாழ்வில் நீதியையும் நேர்மையும் கொண்டவர்களாக நம் வாழ்வை நடத்துகின்ற பொழுது அது நம் வாழ்வுக்கு மணிமகுடமாக மாறுகின்றது. ஆண்டவர் நம் வாழ்வின் வழியாக மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளோடு நீதியும் நேர்மையும் உடையவனாக வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய பேரன்பை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியர் எழுதிய திருமடலிலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வது போல, உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டு நில்லுங்கள். அப்பொழுது நம் வழியாக இறைவனின் பேரன்பு மற்ற மக்களுக்கு சான்றாக அமையும். அதைத்தான் இந்த எபேசிய திருமடலிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சவால்களுக்கும் அஞ்சப் போவதில்லை. மாறாக இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியதாக, இறைவனுடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றது. நான் எந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றேன், அதுதான் என்னையை மற்ற மக்களுக்கு நீதி உள்ளவனாக, நேர்மையுடையவனாக, என் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றது. இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, நான் எந்த அளவிற்கு நன்றி நிறைந்த உள்ளவனாக வாழ்கின்றேன், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எவ்வாறு இருக்கின்றேன், கடவுள் எனக்கு செய்திருக்கின்ற என் வாழ்விலை தந்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி நிறைந்தவனாக இருக்கின்றேனா? நான் கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையையும் நீதியையும்
கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கண்டிப்பாக நாம் இந்த இரு குணாதிசயங்களோடு இருக்கின்ற பொழுது, இந்த விழுமியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது, நாம் இறைவனுடைய பேரன்பை மற்றவர்களுக்கு பாடுகின்றவர்களாக மாறுகின்றோம். அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பவர்களாக நாம் மாறுகின்றோம். அதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய நல்லதொரு நற்செய்தியாளர்களாக மாறுகின்றோம் என்பதை மிக அழகாக இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றன. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் இணைந்து இந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றைக்கும் பாடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அவருடைய மதிப்பீடுகளின் வழியாக வாழுகின்ற பொழுது, கண்டிப்பாக நம்மால் ஆண்டவருடைய பேரன்பை மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் போற்றப்படுவார், இன்னும் புகழப்படுவார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனை நமக்கு இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய பேரன்பை நம்மை பாடுவதற்காக நாம் நீதியோடும் நன்றியோடும் இருப்பதற்கு ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்முடைய கொடை. இந்த வாழ்வென்ற கொடையின் வழியாக, எம் முன்மாதிரியான வாழ்வின் வழியாக உமது பேரன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு என்றும் தந்திடும். அதன் வழியாக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தவர்களாகவும் உமது நீதியையும் உண்மையையும் மற்ற மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தரல வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆமென். இன்னலுற்ற வேளையில் இதயம் உடைந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இடையனில்ல ஆட்டை போல் இலக்கின்றி அலைந்தாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரக்கம் மறந்தும்மை நான் உதறிச் சென்றாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரவாயிறைவன் உன் இதய நிழலில் வாழுவே, இதமாயுன் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுவே, இதமாயுன் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுவே. ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என்னை கைவிட மாட்டீர். தொடர்ந்த வேளையில் சோர்ந்து நொந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உலகம் பழிக்கும் நேரத்தில் உறவு மிகழும் காலத்தில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உயிரை தந்த உம்மை நான் மறந்து போனாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். செய்திகள். போர், அமைதி, இடம்பெயர்வு அல்லது செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது போன்ற உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேசும்போதும் திருத்தூதர் புனித பேதுருவின் வாரிசான திருத்தந்தை முதன்மையாக ஒரு ஆன்மீக தலைவராகவே செயல்படுகிறார். 1929ஆம் ஆண்டு லேட்ரன் ஒப்பந்தத்தின் மூலம் வத்திக்கான் நகரின் இறையாண்மையுடைய தலைவராக அவர் விளங்கினாலும் மனிதகுல பிரச்சினைகள் குறித்து அவர் ஒரு அரசியல் தலைவராக பேசுவதில்லை. 1965ஆம் ஆண்டு அக்டோபர்
4ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றிய திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் வத்திக்கான் நகரின் இறையாண்மை திருத்தந்தை தனது ஆன்மீக பணியை முழு சுதந்திரத்துடன் நிறைவேற்றுவதாக மட்டுமே வழங்கப்பட்டதாக விளக்கினார். உலக அரசுகளுடன் போட்டியிடவோ அரசியல் அதிகாரத்தை நாடவோ திருத்தந்தைக்கு எந்த விருப்பமும் இல்லை. மாறாக தாழ்மையுடனும் தன்னலமற்ற அன்புடனும் மனித குலத்திற்கு சேவை செய்வதே அவரது நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். இதே கருத்தை பின்னர் திருத்தந்தை 6ஆம் பவுலாக உயர்ந்த கர்தினால் ஜியோவன்னி பட்டிதாஸ் மோந்தினி 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் தொடங்குவதற்கு முன்பு 1962ஆம் ஆண்டு ஆற்றிய உரையில் வலியுறுத்தினார். 1870ஆம் ஆண்டு திருத்தந்தையரின் உலகியல் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் திரு அவை நற்செய்தியை அறிவிக்கும் ஆசிரியராகவும் உலகிற்கு அறநெறி வழிகாட்டும் குரலாகவும் முன்பை விட வலிமை பெற்றது என்று அவர் குறிப்பிட்டார். ஜூலை 14 முதல் 16 வரை கேசல் காண்டால்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தோத்தோ சி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுதங்கள் குறித்த உலக நோபல் அறிஞர்கள் பேரவையை வத்திக்கான் நடத்தி வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு பெற்றோர், செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள், முன்னாள் அரசு தலைவர்கள் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த பேரவை செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள் மற்றும் உலக பாதுகாப்பு தொடர்பான அறநெறிசார் சவால்களை ஆராய்கிறது. இது திருத்தந்தையின் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை அகற்றும் அமைதி என்ற பார்வையை முன்னிறுத்துகிறது. ஓபன் ஏஐ, கூகுள், டீப் மைண்ட், ஆந்த்ரோபிக் உள்ளிட்ட நிறுவனங்களின் நிபுணர்களும் ஹார்வர்ட், ஸ்டான்ஸ்போர்டு, ஆக்ஸ்போர்டு, பிரின்ஸ்டன், சிங்ஹுவா போன்ற பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளும் அனைத்துலக பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆளுமை, அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் அமைதியை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சி குறித்து கலந்துரையாடுகின்றனர். 1652ஆம் ஆண்டு பிரான்சின் நான்சின் நகரில் தொடங்கப்பட்ட புனித சார்லஸ் பொரோமேயோ பிறரன்பு சபை சகோதரிகள் சபை நிலைத்த அன்பில் இறைவனோடு ஒன்றிப்பு என்ற தனது ஆன்மீக கொள்கையை அடிப்படையாக கொண்டு இறை மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. 1985ஆம் ஆண்டு முதல் தான்சானியாவில் பணியாற்றி வரும் இச்சகோதரிகள் கல்வி, மறைக்கல்வி மற்றும் மறைப்பணிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஆன்மீக அமைதியையும் புதுப்பிப்பையும் நாடுவோரின் தேவையை உணர்ந்த சகோதரிகள் தான்சானியாவின் அருஷா மறைமாவட்டம் தெங்கிரு பகுதியில் புனித கார்லோஸ் தியான மையத்தை நிறுவினர். 2017 அக்டோபர் 14ஆம் நாள் திறந்து வைக்கப்பட்ட இம்மையம் நீங்கள் தனியே அமைதியான இடத்திற்கு சென்று சிறிது ஓய்வெடுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை மையமாக கொண்டு ஜெபம், தியானம் மற்றும் ஓய்வுக்கான அமைதியான சூழலை வழங்குகிறது. விருந்தோம்பலை தங்களின் பணியின் மையமாக கொண்டுள்ள சகோதரிகள் தான்சானியாவில் இருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வரும் அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினரை அன்புடன் வரவேற்கின்றனர். கருத்தரங்குகள், மாநாடுகள், திருமணங்கள், உறுதி பூசுதல் மற்றும் குருத்துவ அருள்பொழிவு போன்ற நிகழ்வுகளுக்கான பல்நோக்கு அரங்கும் இம்மையத்தில் அமைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடுமையான உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக அங்குள்ள 5 வயதுக்குட்பட்ட 37 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக யூனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்திருக்கிறது. ஜூலை முதல் செப்டம்பர் வரை ஊட்டச்சத்து குறைபாடு உச்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக குறைவு, மிக தாமதம், ஆப்கானிஸ்தானின் இளம் குழந்தைகள் எதிர்கொள்ளும் உணவு முறை நெருக்கடி என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள யூனிசெஃப் நிறுவனம் முதன்முறையாக ஆப்கானிஸ்தானின் அனைத்து மாநிலங்களிலும் நிலவும் உணவு பாதுகாப்பற்ற நிலையோடு சேர்த்து குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டையும் மதிப்பீடு செய்துள்ளது. இதில் உணவு வகையில் பன்முகத்தன்மை குறைதல், உணவை தவிர்த்தல், தேவைக்கு குறைவாக உண்ணுதல் மற்றும் பசியோடு இருப்பது போன்ற ஆரம்பகால எச்சரிக்கை அறிகுறிகளை யூனிசெஃப் நிறுவனம் கண்டறிந்துள்ளது. அண்மையில் வெளியான ஊட்டச்சத்து கூட்டமைப்பின் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆப்கானிஸ்தானின் 34 மாநிலங்களில் 26 மாநிலங்களில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு மேலும் மோசமடைந்துள்ளது. இதில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகளில் 83 விழுக்காடு பாதிப்புகளும், மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளில் 77 விழுக்காடு பாதிப்புகளும் இந்த வயதினரிடமே காணப்படுகின்றன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.